சந்தேகம் வரும். இதை நம்ம என்ன செய்யணும், நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக கையை கழுவிய பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வுதுவுடைய அடுத்த பகுதியாக என்ன செஞ்சாங்க, தலையை மசகு செய்யறது. தலையை மசகு செய்யறதுல என்னது பெரிய பிரச்சனை எல்லாம் என்ன செய்ய போயிட்டு இருக்குது. தலையை மசகு செய்வதில் இன்றைக்கு ஒரு சமுதாயம் என்ன செய்து, குறிப்பா ஷாஃபி மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இந்த அதாவது முடிபட்டா போதும் அப்படின்ட்டு பாருங்க. இந்த அதாவது குர்ஆனுடைய வார்த்தைக்கும் குர்ஆன் அல்லாத வார்த்தைக்கு உள்ள வித்தியாசம். குர்ஆன் வந்து தலையை மசகு செய்யறதா வருது. ஆனா முடி ரிசர்ச் பண்ணினா முடி இல்லாத ஒரு நிலைமை என்ன பாருங்க, 3 முடி பட்டா போதும்னு சொல்றோம் தானே. 3 முடி பட்டாலே போதும், டோட்டலா முடிய எல்லோரால் மொட்டையாக்கிற நிலைமை என்ன. குர்ஆன் என்ன சொல்லுது, ரூஸ் வணங்கிட்டா தலையண்டு தான் குர்ஆன் சொல்லுது. அது வந்து முடியுள்ள தலையும் குறிக்கும், முடி இல்லாத தலையும் குறிக்கும். முடி ரிசர்ச் எதை குறிக்கும், முடி உள்ளதை மட்டும் தான் என்ன செய்யும், குறிக்கும். அப்ப நீ என்ன புரிஞ்சுங்கன்னா 3 முடி அளவுக்கு சாதாரண முடி அளவுக்கு பட்டால் உது கூடும் என்ற கருத்து சரியான அம்சம் அல்ல. அதாவது உது ஓகே என்ற கருத்து சரியான அம்சம் இல்லை. அவங்க ஒரு ஜித்திஹாத் அடிப்படையில் செய்திருந்தாலும் கூட, அதுக்கு சில செய்திகளை அவர்கள் முன்வைத்திருந்தாலும் கூட அது சரியான அம்சம் அல்ல. அவங்க வைக்கக்கூடிய அதாவது பிரதானமான ஆதாரங்கள் உண்டு. என்ன தெரியுமா, வம்சஹு பிருஊசிக்கும், உங்கள் தலைகளை மசகு செய்யுங்கள் என்று வருது தானே குர்ஆன்ல. உங்கள் தலைகளை மசகு செய்யுங்கள் என்று வருது. இதுல பி என்ற சொல் வருது. பிருஊஸ் என்றா பிக்கு அவங்க ஒரு கருத்து சொல்றாங்க, பி அத்தபஇல், கொஞ்சம் என்ற கருத்திலையும் இந்த பி என்ன செய்யும், பயன்படுத்தப்படும். மசஹபிஹி, அவரை தடவினார் என்று அவரை முழுசா தடவினார் என்று அர்த்தம் அல்ல. அவரை என்ன செஞ்சாங்க, ஒரு அளவு தடவினாங்க அர்த்தம். அதே போல தலையை மசகு செய்யுங்கன்னு சொன்னா முழு தலையை மசகு செய்யறோம் என்பது அர்த்தம் அல்ல. கொஞ்சம் தடவினாலும் என்னது போதும் என்பது அர்த்தம் என்று ஒரு விளக்கம் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. இந்த விளக்கம் ரசூலுல்லாஹ்வுடைய பிராக்டிகல் லைஃப்ல உது இல்லாட்டி பரவாயில்ல. பிராக்டிகல் லைஃப்ல ரசூலுல்லாஹ் உதுவை எப்படி எடுத்தாங்கன்னு வந்து இல்லாட்டி இந்த விளக்கம் ஓகே. ஆனா பிராக்டிகலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலை மசகு சம்பந்தமா வந்திருக்க எந்த செய்தியிலையும் இது வரல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த செய்தியில என்ன செய்யல, இது வரல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தலை மசகு செஞ்சாங்கன்னு வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செய்வாங்க, இதால் எப்படி மசகு செய்வார்கள், இந்த கையால் என்ன செய்வார்கள், மசகு செய்வார்கள். மசகு செஞ்சுட்டு திருப்பி என்ன செய்வாங்க, இங்க இருந்து முன்னற்றில இருந்து என்ன செய்வாங்க, இங்க எடுத்துட்டு போவாங்க. திருப்பி என்ன செய்வாங்க, இதை எடுத்துட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வார்கள், இதால காதை மசகு செய்வார்கள் அப்படின்னு வருது. இதுல ஒரே ஒரு சந்தேகம் இருந்துட்டு இருக்கேன்னு சொன்ன நானும் தேடினேன், என்னால் அது கிடைக்கல. இது ரெண்டை விடுவார்கள் என்ற ஒரு செய்தி என்னது நிறைய பேர் வந்து அப்படி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. என்னன்னா இப்படி மசகு செய்யறது, இது ரெண்டால என்ன செய்யறது, காதை கழுவுறது. ரசூலுல்லாஹ் இந்த ரெண்டு என்ன செய்யாது, தலையில படாத மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவார்கள். அல்லாஹு ஆலம், நான் என்ன செய்யல, என்னால் அதை காண முடியவில்லை, இருக்கிறதோ தெரியாது. நம்மளால் அறிந்த வகையில் அப்படி காண முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு கையால் என்ன செய்வார்கள், முன்னெற்றியில இருந்து என்ன செய்வார், தங்க 2 கையாலும், கையண்டா விரல்ல அடங்கினா தான் கை, இங்க இருந்து என்ன செய்வாங்க ரசூலுல்லாஹ் ஆரம்பிப்பார்கள். ஆரம்பித்து எங்க கொண்டு போவாங்க, பிடரி வரை கொண்டு போவாங்க. திருப்பி என்ன செய்வார்கள், அதை அக்பல அதுபர அக்பல விளங்கிட்டா பின்னுக்கு கொண்டு போய் இங்க கொண்டு வருவார்கள். பின்னர் என்ன செய்வாங்க, காதை மசகு செய்யறது. காதை என்ன செய்யறது, மசகு செய்யறது. இதுதான் ஹதீஸ்ல வந்து உள்ள விஷயம், நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்படி எடுத்து கொண்டு போய் திருப்பி இங்க கொண்டு வந்து காதை மசகு தான் ரசூலுல்லாஹ் செஞ்சது. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தது. அப்ப இதுதான் சுன்னான்னு நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கொஞ்சம் செய்யற என்பது சுன்னா அல்ல. சில அறிஞர்கள் ஜித்திஹாத் அடிப்படையில் சொல்லி இருந்தாலும் அது தவறான முடிவு. இதுதான் ரசூலுல்லாஹ்வோட செய்தி. நிறைய தெளிவான ஆதாரங்களோடு வரக்கூடிய செய்தி. இப்படித்தான் ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, தண்ணியை தொடுவதும் இப்படி எடுத்து இப்படி செய்யறதும். இப்ப சிலர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், தலைக்கு அப்படி மசகு செய்து விட்டு காலை கழுவுறதுக்கு என்ன செய்வாங்க, மறுபடி தண்ணியை தொட்டு இதை தனியா என்ன செய்வார்கள், மசகு செய்வார்கள். இது பிழை, இது வந்து பிழை. ஆனால் இதுதான் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்வார்கள், இப்படித்தான் நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. தனியா காதுக்கு என்ன செய்வாரு, தண்ணி எடுப்பார். தனியா காதுக்கு தண்ணி எடுப்பாரு, பிழை. தனியா காதுக்கு தண்ணி எடுப்பார்கள், பிழை. அதனால என்ன புரிஞ்சுக்கணும்டா, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏனைய நபித்தோடர்களை விட ஒரு கடும்போக்கை கையாண்டர்கள் உண்மை. ஏனைய நபித்தோடர்களை விட குர்ஆன் சுன்னாவை அணுவணுவா பின்பற்றினார் வார்த்தை என்னது, பிழை. கடும் போக்கை கையாண்டார்கள். பின்பற்றணும் என்பதில் என்ன செஞ்சாங்க, ஆர்வத்தில் அவர் கடுமையான ஒரு போக்கை கையாண்டார் என்பது உண்மை. ஆனா நிறைய நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அந்த கடும் போக்குடைய தவறால என்ன நடந்திருக்குன்னா, சில விஷயங்கள்ல அவருடைய முடிவுகள் என்ன செஞ்சுக்குது, தவறுதலாக வந்ததுக்கு இது உதுவுடைய இந்த 2 செய்தி நான் சொல்லக்கூடிய செய்திகள் என்னது ஆதாரம். தனியா என்ன செய்வார், அவரு எடுப்பாரு. இந்த தனியா எடுத்தது சம்பந்தமான ஒரு செய்தி வருகிறது, லஈஃபான செய்தி.
தனியாக காதுக்கு தண்ணி எடுத்தல் என்பது பலகீனமான ஆதாரமற்ற செய்தி என்பதை நம்ம என்ன செஞ்சுக்கொள்ளணும், புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம உது எடுத்தா இப்படி எடுத்தாச்சு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியா காதுக்கு எடுத்தாங்கன்னு சொல்லி எந்த செய்தியுமே இல்லை. தலையோடு சம்பந்தப்பட்டு தான் காதுடைய செய்தி வருகிறது. நேரடியாக காதை தலையை மசுகு செய்து பின்னர் காதை மசுகு செய்தார்கள் என்று வரல. தலையை மசுகு செய்து பின்னர் அதே தனியா காதை மசுகு செய்ய வராது விட்டாலும் தனிய காதை மசுகு செய்தார்கள் என்றும் செய்தி வரல. நன்றா புரிஞ்சுக்கோங்க. தனியே ரசூலுல்லாஹ் காதுக்கு தண்ணி எடுத்தார்கள் என்று செய்தி வரலேண்டா, தலையை மசுகு செய்தார்கள் என்று வந்திருக்கேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதே தான் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறாங்க, காதை மசுகு செய்திருக்கிறான்னு அர்த்தம். அதே நேரத்தில் ஒரு அழகான ஒரு ஹதீஸ் வருது, அல் உத்னானி மினர் ரஸ், அல் உத்னானி மினர் ரஸ், இரண்டு காதுகளும் தலையில் உள்ளவைகள் தான், இரண்டு காதுகளும் தலையோடு சம்பந்தப்பட்டவைகள் தான் என்று ஹசன் தரத்திலே உள்ள ஒரு செய்தி வருகிறது. அல் உத்னானி மினர் ரஸ், இந்த இரண்டு காதுகளும் தலையோடு உள்ளவைகள் தான் அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை மசுகு செய்தார்கள்டா, அதுல காதும் என்னது உள்ளடங்கும். காது இதுல இப்படி என்ன செஞ்சு இப்படி மசுகு செஞ்சாங்கன்னு முழு காதை மசுகு செய்யும். நம்ம மசுகு செய்த அர்த்தம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இதுல இந்த தனியாக எடுப்பது, புதிய தண்ணீர் எடுத்து காதை கழுவுவது என்பது தவறான என்பதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். அடுத்ததாக